Soterigirum, Rajadi Rajane, Methudigiramaya, Hallelujah, Hallelujah, Katave, Methudigiramaya, Soterigiram Andavare, Methudigiramapa, Nalavarandavare, Methudigiramaya, Hallelujah, 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 Apa, Methudigiram Andavare, Methudigiramaya, Hallelujah, 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 Hallelujah. Katave, Methudigiram Andavare, Methudigiramapa, oh, Hallelujah, 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 Hallelujah. Umakana Nandi Salturam Andavare, Methudigiramapa, Nandri Vadilan Salturam Andavare, Methudigiramaya, Hallelujah, 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 Hallelujah. Minal Tudigiramapa, oh, Hallelujah, 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 Hallelujah. Rajadi Rajane, Methudigiramaya, Hallelujah. Avatara Padiyatavare, Methudigiramaya, Hallelujah, Hallelujah. Oh, Rabala Katarama, Shandala Rakatarama, oh, Hallelujah. Stotra Mandavare, Methudigiramapa, Katave, Methudigiramaya, Methudigiramandavare, Methudigiramaya, Hallelujah, 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 Hallelujah. நன்றி ஆண்டவரே, மக நன்றி அப்பா, மக நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிபலியினாலே செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா. ஓ, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா. ஓ, ரபலா கதராமா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா. ஓ, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி பலியிலே செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி பலியிலே நாள் செலுத்துகிறோம் அப்பா, நன்றி பலியிலே நாள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, மை துதிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஐயா. எத்தனையோ ஆபத்துகளை தப்பி வைத்தீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஐயா. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு எல்லா சுரேசப்பா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உமக்கு நன்றி இயேசு, உமக்கு சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீர், சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே.
உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாதா உமக்கு நன்றி இயேசு, நன்றி இயேசு நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. அப்படியே முழங்கால் படு, எல்லாரும் முழங்கால் படுவோம். மற்றவர்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த மாலை வேளையில், இந்த ராத்திரி வேளையில் நான் சொல்லுகிற சில காரியங்களை, சபைக்காக நம்முடைய குடும்பங்களுக்கு தேவன் செய்த சில நன்மைகளை மாத்திரம் சொல்லும் பொழுது எல்லா வாயிலத்திலிருந்து ஆண்டவரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ராத்திரியில் தேவனுடைய கிருபை விரட்டும், நாம் நன்றியுள்ளா இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த ஊழியத்தின் காரியத்திலும் குடும்பத்திலும் நம்முடைய ஜெபமெல்லாம் கதர் கேட்டு நியோ காரியம் செய்திருக்கிறார். அவே நான் சொல்ல சொல்ல எல்லா வாயத்தின் எல்லா சத்தத்தை வைத்து ஆண்டு ஸ்தோத்திரங்களினால நாம் செலுத்துவோம். பசுமலையிலே தேவன் அவருடைய சித்தத்தின்படியாய் இந்த ஏற்படுத்தின ஊழியத்திற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எல்லா துதியும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபைக்கு விரோதமாய் எழுமின எத்தனையோ காரியங்கள் உண்டு, இல்லாமல் போகும்படியாய் செய்யப்பட்ட காரியங்களாம் உண்டு. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் ஆரம்பித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் சபையை ஸ்திரப்படுத்தின தயவுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீரே சபையை ஸ்திரப்படுத்தினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபா கதராமா சந்தல ரகதராமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 2023 ஆண்டு முழுவதும் கர்த்தர் சபையை பாதுகாத்து கொண்ட தயவுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துவோமா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீ சபையை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே நீர் பாதுகாத்தீரப்பா, நீர் பாதுகாத்தீர் ஆண்டவரே, நீர் பாதுகாத்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபையை போஷிக்கிற ஆண்டவர் இந்த வருஷத்தின் ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தர் நம்மோடு பேசினார். ஆண்டவர் தேவையான வார்த்தையை கொடுத்து தைரியப்படுத்தினார். சோர்ந்து போன நேரங்களை தூக்கிவிட்டார். கர்த்தர் சபையை போஷித்ததுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. கர்த்தாவே நீ சபையை போஷித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேஷமாய் வேத பாடத்தின் மூலமாய் கர்த்தர் அநேக சத்தியங்களை கற்றுக் உதவி செய்தார். சேஷமாய் எபிரேயர் நிருபத்தின் மூலமாய், புதிய ஏற்பாட்டின் மூலமாய், கிறிஸ்துவின் மூலமாய் ஏற்பட்ட புதிய உடன்படிக்கை மேன்மையானது, அதை பற்றிருக்கிற நாம் மேன்மையானவர்கள் என்கிற காரியங்களை தேவனை கற்றுக் கொடுத்தபடியே கண்களை திறந்ததுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துவோமா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைகளை நீரனுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் சபையின் தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு குறைவில்லாதபடி ஆச்சரியமாய் அற்புதமாய் சந்தித்த தயவுக்காய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துவோமா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நான் இந்த வருஷத்தில் நாம் கூட 2 மிஷனை சேர்த்து 25 மிஷனை தாங்க முடியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட நேரங்களிலே அந்த மிஷனரிக்கு தேவையான தொகையை நாம் அனுப்பும்படியாய் கர்த்தர் நம்முடைய கரங்களெல்லாம் பலப்படுத்தினதுக்காக
தேவன் ஃபைனான்ஷியலா கர்த்தர் உதவி செய்ததற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சுத்தமாய்ப்படுத்துவோமா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஆண்டு முழுவதும் விஷயங்களுக்கு ஆண்டவரே நான் உதவி செய்யும்படியாய் தேவரீ நீ பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மிஷனரிக்கு மாத்திரமல்லாதபடி பிற சபைகளுக்கும் பல ஊழியங்களுக்கும் நான் ஃபைனான்ஸாக சப்போர்ட் பண்ண கர்த்தர் நம்மை கிருபை பாராட்டினதுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சுத்தமாய்ப்படுத்துவோமா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதத்திலும் இந்த நவம்பர் மாதத்திலும் அக்டோபர் செப்டம்பர் மாதத்திலும் ஒரிசாவுக்கும் சத்தீஸ்கருக்கும் மாநிலத்துக்கு ஏப்ரல்லையும் சென்றேன், செப்டம்பர்லையும் சென்று 2 பேட்சாக அந்த மிஷனரிகளுக்கு நூற்றுக்கணக்கான மிஷனரிகளுக்கு அவளை போதிக்க அவளை ஊழியத்தின் பாதையில பயிற்றுவிக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சுத்தமாய்ப்படுத்துவோமா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் அப்பா. கர்த்தாவே நிவாசல் உதவிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஹalleluya கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஜனவரி மாதத்தில் படுகா அந்த சமூகத்தினருக்கும் இந்த சபை பாஸ்டர்ஸுக்கும் அங்கே கூடி வந்த விசுவாசிகளுக்கும் பொங்கல் விடுமுறையிலே 3 நாட்கள் உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளுங்கள் தலைப்பின் கீழாய் 3 நாட்கள் தேவனுடைய வார்த்தையை போதித்து அவள் ஆசிரியக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நம்ம எல்லா கர்த்தரை சுத்தமாய்ப்படுத்துவோமா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் இறுதி மாதத்தில் நவம்பர் மாதத்திலும் பல ஆண்டுகளுக்கு பின்பு இலங்கை தேசத்தில் சென்று அங்கே ஆண்டோடைய கிருபையினாலே ஊழியம் செய்ய இந்த சபைகள் ஆசிரியக்கப்பட கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சுத்தமாய்ப்படுத்துவோமா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஓ ராபலா கத ராமா ஷபரா கத ராமா லேபரா கத ராமா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையினுடைய பிள்ளைகளும் கடந்து சென்று ஊழியம் செய்த வழியிலே அவர்கள் சென்ற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதித்ததுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சுத்தமாய்ப்படுத்துவோமா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 ஓ ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசுவாசிகள் எல்லாரையும் கர்த்தர் நாட்களில் இதுவரை ஜீவனோடு ஆண்டவர் ஜீவன் சுகம் பலனை தந்து கர்த்தர் வழிநடத்த தெய்வக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சுத்தமாய்ப்படுத்துவோமா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 ஓ ரபலா கத ராமா ஷந்தலா ரகத ராமா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்களில் சரியான வருமானம் இல்லாத நிலைமை, கடன் பிரச்சனையோடு இந்த சூழ்நிலை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் கிருபையாய் இந்த வருஷம் முடிவு வரைக்கும் தேவையெல்லாம் சந்தித்து வழிநடத்தி வந்த தெய்வக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சுத்தமாய்ப்படுத்துவோமா. ஓ ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா தேவையையும் சந்தித்தீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya கர்த்தாவே நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசுவாசத்துடைய வாழ்க்கையிலே வேலை ஸ்தலங்களிலே தொழில் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நல்லவராக போதுமானவராக இருந்து வழிநடத்தின தெய்வக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சுத்தமாய்ப்படுத்துவோமா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லா நிலைமை காத்ததாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசிகள் பிரயாணம் பண்ணி போய் அவள் வேலை பார்த்தவர்களே தொழில் செய்தவர்களே கர்த்தர் பிரயாண இறக்கங்களை பாதுகாவலை தந்து சிலர் ஆக்சிடென்ட் பட்டாலும் கர்த்தர்களை பாதுகாத்து கொண்டு வழிநடத்த தயவுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சுத்தமாய்ப்படுத்துவோமா.
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தோஷத்தில் எத்தனையோ பலவீனங்கள், வியாதிப்பட்ட நேரங்கள் எல்லாம் வந்தாலும் கர்த்தருடைய பலத்தினால ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஏற்றினதுக்காக, ஆரோக்கியப்படுத்தினதுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சொந்தமாய்ப்படுத்துவாமா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் பலப்படுத்தினீர் ஆண்டவரே, நீர் சுகப்படுத்தினீரப்பா, நீர் தைரியப்படுத்தினீர் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் பல நாட்களாய் ஜெபித்த ஜெபமெல்லாம் கர்த்தர் கேட்டு திருமண காரியங்கள் எல்லாம் தேவன் நடத்தி தந்ததுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சொந்தமாய்ப்படுத்துவாமா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இந்த வருஷத்தின் படிப்புகளை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து நல்ல அட்மிஷன் கிடைக்க முடியாய், படைப்பை துடிப்பு தொடர முடியாய் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சொந்தமாய்ப்படுத்தலாமா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபலா கத ராமா ஷப ரபலா கத ராமா ரே கத ராமா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாத்தான் எத்தனையோ கண்ணிகளை விரித்தாலும், சேதங்களை உருவாக்கும்படி எத்தனையோ காரியங்களை செய்தாலும், கர்த்தர் நேற்று ராத்திரி உதைக்கும் தேவனுடைய கிருபையினால எல்லா தீங்குக்கும் சத்துரு எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் தோற்று போக பண்ணதுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சொந்தமாய்ப்படுத்துவாமா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே நான் சொல்லிக்கொண்டே போனால் ஏராளமான காரியம் இருக்கும். பவுல் சொன்னது போல தேவன் அருளிய சொல்லி முடியாத இவளுக்காய் ஸ்தோத்திரம் வாத்தும்படி ஆண்டவரே நீ செய்த சொல்லி முடியாத இவளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் கர்த்தரை சொந்தமாய்ப்படுத்துவாமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபலா கத ராமா ஷப ரா கத ராமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா. எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா பாத்து ஏசப்பா. ஏசையா உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறீர், உண்மையான நண்பர்களை தருகிறீர். உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறீர், உண்மையான நண்பர்களை தருகிறீர். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே. நன்றி நன்றி என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். எல்லா சத்தத்தை உயர்த்தி நன்றி ஐயா ஏசப்பா ஏசையா. நன்றி ஐயா ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினே கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினே கருவியாக பயன்படுத்தி வருகிறீர்.
கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, நன்றி 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 என் துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி நன்றி துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா. ஏசப்பா எல்லாம் சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஆமாண்டவரே, ராத்திரி எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திற்கு, சபைக்கு நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தியிருக்கிறோம் ஆண்டவரே. ஜெபங்களை கேட்டீங்கப்பா. நான் நினைப்பதற்கும் மேலாக காரியங்களை நீ நடத்தி கொடுத்தீர். சத்துரு வைத்த கண்ணிகள், அவன் ஏற்படுத்தின ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படியாய் நீ பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து மை ஸ்தோத்திரத்தினாலே மயப்படுத்தது போல சாட்சியினாலே கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தி வார்த்தையை நாங்கள் தியானித்து ஆராதனையோடு நாள் புது வருஷத்தில் பிரவேசிக்க அதை வார்த்தை கொடுக்கிறோம். தேவாவியானவரே, மகிமுள்ள சாட்சியாய் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியாய் காணப்பட தேவரீர் அதையும் ஆட்கொள்ளும்படியானால் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொல்லிக்கிட்டேன். 2வது நியூ இயரில் நேரம் கொடுக்கப்பட போகிறது. நானும் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கீதத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி போகிறோம். இந்த மாதம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி நெல்லிக்குப்பத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திற்கு நான் என் மனைவியும் காரில் போயிருந்தோம். காலையில் போயிட்டு பகல் மீட்டிங்கை முடித்து விட்டு ஈவினிங் திரும்பி கொண்டிருந்தோம். மேலூர் பக்கத்தில் வரும்பொழுது நார்மலான ஸ்பீடு, ரொம்ப மழை பெய்யுது எல்லா இடத்துனால நார்மலான ஸ்பீடு வந்துருந்தது. அந்த மேலூர் டோல்கேட்டுக்கு முன்னால் பகுதியில் வரும் பொழுது திடீரென்று ஒருவர் டிவி ஸ்பீட்டில் உள்ளே வந்துட்டார். என்ன செய்யணும் தெரியும், விட்டால் நேராக போய் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்னென்னே நம்ம எல்லோரும் சேர்ந்து 103ஆம் சங்கீதத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லோரும் வேகத்தை எடுத்துக்கொள்வோமா? பைபிள் எடுத்து 103ஆம் சங்கீதத்தை எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம். சின்ன பிள்ளை இடங்கள் 103ஆம் சங்கீதம். சொல்லலாமா? வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரிகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொண்டார், என்றைக்கும் கோபம் கொண்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுள்ள மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மிட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தோளுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவுறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கொப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் போகிறான். காற்று அதன் மேல் வீசுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தோள் மேலும் அவருடைய நீதி அவள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் உள்ளது.
அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரர் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களும் உள்ள அவருடைய சகல கிரிகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து முன்பாக நம்மெல்லாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய திருநகர் மோகன் பிரதர் ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு கார் தட்டி விட்டு அவர் சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அவர் கொண்டு போயிருக்கிறாங்க. தொடர்ந்து கர்த்தரை எந்த சேர்மா கர்த்தர் பாதுகாத்து கொள்ளைங்க வரும்பொழுது தான் வந்து ஆரம்பிக்கணும்னு அந்த வார்த்தையை கேள்விப்பட்டேன். இப்போ சொன்னாங்க. ஸோ மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்ரே இந்த ஸ்கேன் பண்ணுறதுக்காக கொண்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி செய்து வந்து நம்ம எல்லோரும் ஒரு நிமிஷம் ஆண்டோடைய ஒப்பு கொடுத்து கர்த்தர் என்ன வந்தாலும் தேவன் அவரை பலப்படுத்தும்படி ஆண்டவர் தப்பி வைத்த ஆண்டவர் ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை வரப்பண்ணும்படியாய் இந்த ராத்திரியுடைய கர்த்தருடைய சிஸ்டர் அவருடைய மன கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஆண்டுடைய ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் எல்லா சத்தத்தையும் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. நீ தூரத்துக்கு தேவனாக இருக்கிறதுனால ஜெபிக்கிறோமாப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் உண்டாவதாக. கர்த்தரை பாதுகாத்து கொள்வீராக. எல்லா தீங்குக்கும் விலக்கி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல செய்தியை கேட்க தேவாவியானவரே நீ உதவி செய்யுங்க. அவரை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இப்படி பலத்தினால் இடையேற்றுங்க சிஸ்டருக்காக ஆண்டவரே ஜபா குணத்துக்காக ஜெபிக்கிறவரை தைரியப்படுத்தபடியா நான் ஜெபிக்கிறோமாப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் இறுதியிலும் வார்த்தை தியானிக்க போகிறோம். உடனே பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்ம யார் உட்காரோம். இந்த புது ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் முன்பதாக ஆண்டவர் இந்த வார்த்தையை இந்த சைட் சேர் இங்கே இந்த பக்கம் வந்து இங்கே இருக்கு சேர். இந்த 103ஆம் சங்கீதத்தின் சில காரியத்தை ஞாபகப்படுத்தி அதை பகிர்ந்துள்ளபடியாக தேவன் உள்ளத்திலே பாரப்படுத்தினார். அந்த வசனத்திலே தாவீது தன் ஆத்மாவை பார்த்து சொல்லுகிற ஒரு பகுதியாக நான் பார்த்தாலும் அவன் சொன்ன மிக முக்கியமான ஒரு வசன வார்த்தை என்னன்னு சொன்னால், என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன செய்யாதே மறவாதே. ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் அவன் நினைத்து பார்க்கும்படியாக அவன் விரும்பினவன். தாவீதின் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒன்று, அவன் சொல்லும் பொழுது நான் பூர்வ நாட்களை நான் நினைக்கிறேன். அவனுடைய வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களை அவன் ஒரு நாளும் மறந்ததில்லை. எப்படி அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது, என்ன செய்தான், இன்றைக்கு ராஜாவாக எப்படி உயர்த்தப்பட்டான் என்பதை அவன் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின மனிதன். அவைதான் சங்கீதங்களிலே அதிகமாய் தேவனை ஸ்தோத்தரித்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை துதித்ததை பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த ராத்திரிகளிலும் அதே வார்த்தைத்தான் தேவன் நமக்கு அவர் சொல்லும்படியாய் விரும்புகிறார். அவர் செய்த எல்லா உபகாரத்திற்காக நாம் நன்றி செலுத்தி நாம் இந்த புது ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அவர் என்ன செய்தார் என்று வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் என்ன செய்தார், மன்னித்தார். கிரமமாய் செய்ய வேண்டிய பகுதி நம்ம செய்யலை, ஜெபிக்க வேண்டிய நேரங்களில் ஜெபிக்கலை, வேத வாசிக்க வேண்டிய நேரத்தில் வேத வாசிக்கலை, கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்கலை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்க தவறி இருக்கிறோம். நாங்கள் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறோம். ஆனால் இந்த காலையில் ஆயத்த ஜெபத்தில் தேவன் நோக்கி நாம் சமூகத்தில் விண்ணப்பித்தோம். ஆண்டவர் சொல்லாரு, அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறாராம், மன்னித்திருக்கிறார். அறிந்து செய்த காரியமானாலும் அறியாமல் செய்த அக்கிரமமான காரியமானாலும் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்திருக்கிறார். ஆகவே நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு என்ன செய்யணும், காணப்படணும்.
இன்னைக்கு சில மனிதர்கள் மன்னிக்க மாட்டார்கள். சொந்தக்கார உறவினர்கள் வாலண்டராக போய் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கிறதில்லை. ஆனால் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் கனத்திற்கும் மரியாதைக்கு உரியவர். அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். ராத்திரிகளிலே நம்முடைய எண்ணங்களிலே அதை கொண்டு வருவோம். அது மாத்திரமல்ல, உன் நோய்களை எல்லாம் என்ன செய்திருக்கிறார்? அங்கே குணமாக்கி. இந்த வருஷத்தில் எத்தனையோ பலவீனப்பட்ட நேரங்கள் வந்தது உண்மை, வியாதிகள் வந்தது உண்மை. ஆனால் ஆண்டவர் அதன் மத்தியிலும் நம்ம இதுவரை அவர் கரம் பிடித்து அவர் நடத்தியிருக்கிறார். ஆண்டோட கிருபையினாலே நம்மை இந்த 31ஆம் தேதியை நாம் காணும்படியாக தேவன் அவர் நமக்கு பார்த்திருக்கிறார். அடுத்த இந்த வார்த்தை சொல்லுது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். சொன்ன இன்னைக்கு நம்ம வாகனங்கள் எத்தனையோ இடங்களில் பிரயாணம் பண்ணியிருக்கிறோம். எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ், மயிரிழையில் தப்பித்தது போல எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நம்மளை கர்த்தர் பாதுகாத்து பிராணனை விலக்கி மீட்டிருக்கிறார். ஆபத்துகள் வந்தது, தீமைகள் ஏற்பட்டது, நாம் இல்லாமல் போயிருக்கணும், நமக்கு வந்திருக்கணும். ஆனால் ஆண்டவர் தான் நம்முடைய பிராணனை விலக்கி மீட்டு இன்னைக்கு நாசியில் சுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிப்பட்ட முறையில் கேட்டால் சொல்லுங்க, பலருக்கு ஆக்சிடென்ட். கடந்த வாரத்தில் நம்ம தினேஷ் சொல்லாம விட்டார் சாட்சியை. அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட், வண்டியில் வந்து இருக்கும்போது ஆக்சிடென்ட், ஒரு கால். ஆண்டவர் பெரிய கிருபையினால பெரிய தீமை இல்லாமல் அவர் பாதுகாத்து கொண்டார். எத்தனை ஆக்சிடென்ட்டை பார்க்குறோம். ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்முடைய பிராணனை அழிவு கணிச்சிருக்கிறார், அங்கே விலக்கி மீட்டிருக்கிறார் என்று எழுதப்படுகிறது. அந்த 10ஆம் வசனத்தில் நம்ம எழுதப்பட்ட வார்த்தையை வாசிப்போமானால், நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு என்ன செய்யலை. செய்திருப்பாரானால் நானும் நீங்களும் என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம், இருக்க முடியாது, என்றைக்கோ அழிந்து போயிடும். நீ பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு சின்ன காரியம் வந்தோன்னே நான் செஞ்சதுனால தான் இப்படி ஆண்டவர் அடிச்சிட்டாரோ. இல்லை, அதல்ல. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவங்க செய்யலை, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் என்ன செய்யலாம், சரி கட்டலை. நீங்கள் மனிதன் ஒரு வேளை சரி கட்டலாம். உங்களோட வேலை பார்க்குறவர்கள் நீங்கள் செய்த தீமைக்கு தீமையாக அவங்க செஞ்சுருக்கலாம், பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படியே இல்லை. காரணம் என்னன்னா, அந்த 8ஆம் வசனத்தில் ஆண்டுடைய தன்மை குறித்து எழுதப்படுகிறது. அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த. நான் பிள்ளைங்க ஒரு தடவைக்கு 2வது முறை சேட்டை பண்ணால் என்ன செஞ்சிடறோம், அடிச்சிடும், கோவப்பட்டுரும். சொல்கிறோம் 2 தடவை அப்படின்னா பயங்கரமான கோவம் வந்துடுது. நம்ம வாழ்க்கையில் எத்தனை முறை ஆண்டவர் என்னென்ன காரியத்தை அந்த ஆண்டில் சொல்லியிருப்பார், எத்தனை காரியங்களாக மீறி இருக்கிறோம், எத்தனை காரியங்களை செய்வோம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நீடிய பொறுமையோடு அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், நம்ம இதுவரைக்கும் நம்ம செஞ்ச காரியத்தை சரி கட்டாமல் ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்ட வேளையிலே கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த ராத்திரியிலே ஒரு சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தோடு காலையில் நான் சொன்ன போல பாவத்தில் தூசியை உதறிவிட்டு எழும்பின ஒரு நிலைமையோடு நம்ம அந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். சில நேரத்தில் ஆண்டுடைய சிக்ஷை நமக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம். சின்ன சின்ன காரியங்கள் மூலமாக ஆண்டவர் எப்படியாய் மேய்ப்பன் ஆடுகள் வழி தவறி போகும்பொழுது தன்னுடைய கோலால் லேசாக அடித்து திருப்பது போல சின்ன சின்ன சிக்ஷைகளை தேவன் நம்முடைய பிரயோஜனத்திற்காக அவர் அனுமதித்திருக்கலாம். ஆனால் அந்த 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் எப்பொழுதும் என்ன செய்ய மாட்டான்னு சொல்லப்படுகிறது, கடிந்து கொள்ள. 2023 வருஷத்தில் அவனை எப்பொழுதும் கடிந்து கொண்டிருப்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அவர் என்றென்றைக்கும் கோபம் அல்ல. கோபப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாடுது. நான் நேற்றோ
என்று சொன்னேன். அவரை சங்கடப்படுத்தி இருக்கிறோம். நம்முடைய கிரிகளினால, நம்முடைய பாவத்தினால, நாம் செய்த மீறலினாலே அவரை நாம் சங்கடப்படுத்தியிருக்கிறோம், அவருக்கு வேதனைப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் அவர் நம்ம மேலே கோவப்பட்டிருந்திருப்பார். ஆனால் அருமையானவர்களே, ஒரு பயங்கரமாக சொல்ல வந்திருக்கும். ஆண்டவர் நாம் எவ்வளோ வழி தவறினாலும் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து இந்த வருஷத்தை முடிக்கும்படியாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் நன்றியுள்ளத்தோடு நாம் காணப்படும். ஆண்டவர் சில நினைக்கிறாங்க, எனக்கு என்ன ஆண்டவர் செஞ்சிட்டாரு அப்படின்னாங்க. செஞ்ச அக்கிரமத்துக்கு தண்டனை கொடுத்துருந்துருப்பாரானா முடியாது. இன்னைக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. நீங்கள் வேலை ஸ்தலத்தில் பனிஷ்மெண்ட் கொடுக்குறார்கள், ஏதோ ஒரு விதமான தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் என்னென்றைக்கும் கடிந்து கொள்ளலை, என்றைக்கும் அல்ல. காரணம் அவர் உருக்கம், இரக்கம், நீடிய பொறுமையாய் அவர் நம்மையில் இருந்ததுனால இந்த ஆண்டு முடியும். அதனால தான் தாவீது சொல்லுகிறான், ஆத்மாவே இதெல்லாம் நினைச்சு பாரு, நீ என்ன செய்ய, கர்த்தர் என்ன செய்ய ஸ்தோத்திரி. நீ பல நேரத்தில் நம்ம நினைக்கிறது இல்லை. நாம் செய்த அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் மற்றவர்கள் தெரிந்திருக்குமானால் அவன் நம்மளை குறித்து என்ன பேசுவான்னு யோசிச்சு பாருங்க. இன்னொரு வேளை யாரும் தெரியல, ஆனால் ஆண்டவர் தெரியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது என்று எழுதப்படுகிறது. அவர் மன்னித்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் அந்த 12ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு நினைச்சதாருங்க விளைகிறார். ஆண்டவரத்தில் நாம் மன்னிப்பு கேட்டு இந்த காலைமை அர்ப்பணித்திருக்கிற தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்தது மாத்திரமல்ல, நம்மை விட்டு நினைச்சதாருங்க, இந்த பாவத்தை நினைச்சதாருங்க விலகி இருக்கிறார். அவர் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவர் மறந்து விடுகிற தேவன் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டு செய்த சகல நன்மைகள் இந்த ஆண்டு முழுவதும் நம்ம உழைக்கும்படியாய் தேவன் கிருபை கொடுத்தார். நம்முடைய தொழிலை செய்யும்படியாய் தேவன் நம்மை பலப்படுத்தினார். நம்முடைய காரியங்களை நடப்பிக்கும்படியாய் தேவன் ஞானம் கொடுத்தார். உடைய வியாபாரத்தில் மற்ற வேலை காரியங்களில் ஆண்டவர் ஆலோசனை தந்து வழிநடத்தினார். அவே இதை இந்த வருஷத்தின் முடிவு நேரத்தில் அதை சற்று நினைத்து பார்த்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கை குறித்து நான் வாசித்தனுடைய சரித்திரத்தை. அவர் இரவு முழுவதும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், லார்ட் கிவ் மீ a grateful heart. ஆண்டவரே, ஒரு நன்றியுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. இது ஒன்று தான் கேட்பாராம். நம்ம இன்றைக்கு மாத்திரம் இந்த வரப்போகிற நாட்களில் நமக்கும் நன்றியுள்ள இருதயம் காணப்படும். காரணம், இந்த கடைசி நாட்களில் மனிதர்கள் நன்றி அறியாதவர்களாய் போய்விடுவார்கள் என்று எழுதப்படுகிறது. பல நன்மைகளை செய்தார். அதில் மிக முக்கியமான காரியத்தை தான் இந்த சங்கீதக்காரர் 103ஆம் சங்கீதத்தில் அவர் சுட்டி காட்டுகிறார். ஏன்னா இது மனிதன் செய்ய முடியாத காரியம். நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, அக்கிரமத்தை மன்னிக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட காரியத்தை எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார். ஆகவே நாம் நன்றியுள்ளாய் காணப்பட வேண்டும். இந்த ஏசாயா 43 சொல்லப்பட்ட வசனத்தையும் சொல்லி நாம் அப்படியே ஜெப வேளைக்குள்ளே பிரவேசித்து நாம் கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை குறித்து சார்ஜ் சொல்லி 25ஆம் வசனத்தில் சொல்கிற வார்த்தை வாசிப்போம். வாசிங்காப்போம். உன் பாவங்களினால் என்னை என்ன செய்தாய்? சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை செய்யாருங்க வருத்தப்படுத்தினாய். நான் தேவனை வருத்தப்படுத்தி இருக்கிறோம். நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் இந்த நாளில் ஒப்பு கொடு ஜெபித்து இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ நம்மை குறித்து சங்கடப்படுத்தி இருக்கிறார்.
அந்த ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்ட வேளையிலே அடுத்த வார்த்தை வாசிக்கும் பொழுது, நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை என்ன செய்ய மாட்டேன், நினையாமல் இருப்பேன். ஏன் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார்? அந்த வார்த்தையை வித்தியாசமான மொழியாக்கத்தில் நான் வாசித்தேன். அதில் ஆண்டவர் சொல்ல, ஐ டூ இட் டு கீப் மை நேம், என்னுடைய நாமத்தை நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக உன்னை நான் மன்னித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய நாமத்தின் வைத்தும் அவர் நம்மை மன்னித்திருக்கிறார். அடுத்தவர் சொல்ற ஒரு காரியம், அந்த வார்த்தையில் என்னை திருப்தி கொடுத்திக் கொள்ளவே நான் இதனை செய்கிறேன். நம்முடைய பாவத்தை ஆண்டவர் ஏன் மன்னிக்கிறாரா? அவரை திருப்திப்படுத்திக் கொள்ள. என் ரத்தத்தினால மன்னிப்பு கேட்டிருக்கிறான், ஆகவே நான் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன், பாவத்தை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய ரத்தத்தை சிந்தினதுக்காக திருப்திப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் மன்னிக்கிறாராம். ஸோ நாம் பெற்ற மன்னிப்பு வேறு பெற்ற மன்னிப்பு, அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக காணப்படும். இன்னைக்கு 2020 டிசம்பர் மாதத்தின் 31 மாத்திரமல்ல, வருகிற வருஷத்தில் ஒவ்வொரு நாட்களும் நாம் நன்றியுள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும், நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு ஒரு மிக முக்கியமான வழி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைக்காக, உங்களை வைத்திருக்கிற நிலைமைக்காக, தந்திருக்கிற பொருளாதாரத்திற்காக, இருக்கிற நிலைமைக்காக தேவனை நீங்கள் நன்றி செலுத்த ஆரம்பித்து விடுவீர்களானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரப்போகிற நாட்களில் நம்ம நினையாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிடிக்காத ஒன்று முறுமுறுப்பு. 2023 வருஷத்தை முடிக்க போகிற நம்ம முறுமுறுப்பு, கசப்பு, புலம்பல் அப்படி இல்லை. ஒரு ஸ்தோத்திரத்தோடு, ஆண்டவரே, யாரும் மன்னிக்க முடியாத பாவங்கள், யாரும் அறிய முடியாத காரியங்கள் என் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன், நம்முடைய சமூகத்தில் அறிக்கேட்ட வேளையிலே என்னை மன்னித்திருக்கிறீர் ஆண்டவரே, நன்றியப்பா என்று சொல்லி இந்த ராத்திரி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லா தேவ சமூகத்தில் எழுப்பி நின்று நான் சொல்ல சில நிமிஷங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். அது பிறகு ஆராதனை வேலைக்குள்ளே பிரவேசி இந்த வருஷத்தை ஆராதனையோடு ஆரம்பிக்க போகிறோம். மிக முக்கியமான நேரம், நல்லா கத்தரை ஆராதிப்போம். யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம், சேர்ந்து கத்தரை ஆராதி. எல்லாரும் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது நம்ம வருஷத்தின் முதல் பகுதி தேவனை ஆராதிக்கிற ஒரு பகுதியாக மாறட்டும். தாவீது தன் ஆத்மாவை பார்த்து சொன்ன ஒரு காரியம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 2023 வருஷத்தில் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறார். இந்த வருஷத்தில் எத்தனை காரியங்களை கிரமமாக செய்யாமல் விட்டோம், எத்தனை வழிவிலகின காரியங்கள், எத்தனை பாவமான காரியங்கள், அறிந்தும் நாம் மீறுதலுக்கு உட்பட்ட காரியங்கள். ஆனாலும் இந்த நாள் நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்த வழியிலே தேவன் சொல்கிறார், என்னுடைய நாமத்தை நிமித்தமாய், என் நாமத்தை நிமித்தமாய் நான் என்னை திருப்திப்படுத்திக் கொள்ள உன் பாவத்தை நான் மன்னித்தனப்பா, உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன், நினையாமலும் இருப்பேன். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், அவரை ஸ்தோத்திரி கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த நேரங்களில் நம்ம ஆண்டு செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணோம். இந்த வேளையில் விசேஷமாக அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நம்ம நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் செய்யலை, பாவத்துக்கு தக்கதாக செய்யலை, அக்கிரமத்துக்கு தக்கதாக சரி கட்டலை, இல்லவே இல்லை. நீடிய பொறுமையாயிருந்தார், கிருபையாயிருந்தார், இரக்கமுள்ளவராயிருந்தார். அவைதான் அந்த வருஷத்தை இறுதியை காணும்படியாகவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஒருவேளை இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் இருக்குமானால் இந்த ராத்திரி தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. வசன வார்த்தையை மீறின சந்தர்ப்பங்கள், தேவனை சங்கடப்படுத்தின, அவரை துக்கப்படுத்தின அனுபவங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்டில் இருக்குமானா
இன்னும் ஆண்டவருடைய இரத்தத்தினால உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் மன்னிப்பு பெறாமல் இருப்பீர்களானால் அதே நிலைமையில் ஒரு புது வருஷத்தில் பிரவேசிக்க வேண்டாம். மன்னிப்பை பெற்றவர்களாக ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லா தேவ சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? எல்லா ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா. அறிக்கை செய்யாதவர்கள் உடைய தவறுகளை அறிக்கை செய்ய ஆண்டு சமூகத்தில் என்னை ஒரு முறை 100 இரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே. உங்களை நான் சங்கடப்படுத்தி இருக்கிறப்பா, இப்படி வேதனைப்படுத்தியிருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நம்முடைய வார்த்தைகளினாலே ஆண்டவர் இந்த ராத்திரியோட ஒருவரை விட நம்மை சுத்திகரிக்கட்டும். அவனுடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யலை, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் செரிக்கட்டலை. ஆகவே ஆண்டவரை என் ஆத்மாவே நீ மறக்காத, நீ மறக்காத. அவன் ஆத்மாவை மீட்டு கொண்டார். இந்த சரீரம் இந்த உலகத்துக்குரியது. நான் ஆத்மா நஷ்டப்பட்டிருக்குமானால் அது அழிவுக்கு போயிடும். ஆனால் ஆண்டவர் அந்த ஆத்மாவை மீட்டு கொண்டார். இந்த ஆண்டவரே என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், என்னுடைய அநியாயங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரமாப்பான்னு சொல்லி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் மையப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, சின்ன பிள்ளை வாய்த்த ஸ்தோத்திரம், எல்லாரும் வாய்த்த ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமாப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமாப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். எல்லா ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நன்றி செலுத்தும். வருஷத்தின் இறுதி நேரத்தில் வந்திருக்கிறோம், இறுதி நிமிஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் நன்றி செலுத்தும். எதிர்பார்க்கிற காரியம் நன்றி செலுத்துது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ரபலா கதா ராமா ஷபரா கதா ராமா லே கதா ராமா. ஹல்லேலூயா. எல்லா வாய்த்த ஸ்தோத்திரம், எல்லா துதிவினால் செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை துதிக்கிறோம் ஐயா. Praising the Lord we sing hallelujah, sing hallelujah. Praising the Lord, praising the Lord we sing hallelujah, sing hallelujah. Praising the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praising the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praising the Lord. துதி பாடுவோம் நாம் எல்லாரும் ஆண்டவரை துதி, எல்லாரும் சத்தத்தை வைத்து துதி பாடுவோம், துதி பாடுவோம் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. துதி பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி இன்னும் எல்லா சத்தத்தை துதி பாடுவோம் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. துதி பாடுவோம், துதி பாடுவோம் நாம். அல்லேலூயா, துதி பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல. எல்லாரும் வாயில அறிக்கை செய்து ஏசப்பா, வருஷத்தின் ஆரம்பத்தில் அவர் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எனக்கு நல்லவர், 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 கர்த்தர் எனக்கு வல்லவர். அவர் கிருபை, அவர் கிருபை,
அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் எனக்கு உள்ளது, 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 எனக்கு உள்ளது, என்றும் எனக்கு உள்ளது. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அவர் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசு சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் சன்னிதானத்தில். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். எல்லாம் சொல்ல, வாழ வைக்க இயேசுவே, ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம், கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா, எல்லாம் பாடுவோம், கைதட்டி இன்னும் எல்லாம் சேர்ந்து. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம். ஆமாண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஒரு மனமாய் கூடி வாங்க, ஒரு மனமாய் கூடி கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே குதூகலம் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் குதூகலம் சன்னிதானத்தில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா சத்துக்கத்தை ஆராதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா,
கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்பதாக. ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்த்த ஆராதி, எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்பதாக. உரபலதர சந்தலர கதரமா உரபலதர சந்தலரோ ரிபபபதர சந்தலரதர சே ரிபல்வலதர சே ரமலதர சந்தலரோ ரிபபபதர சந்தலரோ ரிபபபதர சே. ஹல்லேலூயா. உரபலதர சே ரிமலபரதர சந்தலர கதரமா உரபலதர சே. ஓ ஹல்லேலூயா. ரிபபபதர சே ரிமலபரதர சந்தலர கதரமா உரபபதர சே ரிமலபரதர சந்தலரோ ரிபலபரதர சந்தலரோ. ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசுவை பார்த்து சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழு. எல்லா சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, oh for the King of Kings and Lord of Lords, oh Lord we exalt the holy name. Urabaladara Shandalara Katarama, Urababadara se Rimalabadara Shandalara Katarama, Urabaladara se
Ura balabaradara shandoloro. Riba baba badara se. Rimala baradara shandoloro. Riba baba badara se. Rima mama badara shandoloro. Hallelujah. Riba la baradara se. Ura baba badara shandala rakata rama. Rima mama badara se. Ura baladara shandala rakata rama. Riba baba badara se. Ura baladara shandaloro. Hallelujah. Ura baba badara se. Rimala baradara shandaloro. Hallelujah. Ura baladara sandaloro. Riba baba badara se. Hallelujah. जीवन तंदीरुमै आराधिक वाळ வைத்தீருமை ஆராதிக்க தெரிந்து கொண்டீருமை ஆராதிக்க உமை எந்நாளும் ஆராதிப்பே நாளும் ஆராதிப்பே. இந்த காலவடையில் எல்லாரும் சேர்ந்து இந்த வருஷத்தின் முதல் நேரத்தில் வந்திருக்கிறோம். 2024 ஆண்டின் முதல் நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு ஜீவன் தந்தீர் ஆண்டவரே, ஆராதிக்க என்னை வாழ வைத்தீர் ஆண்டவரே, உமக்கு ஆராதிக்க எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பாடி அவரை ஆராதனை செலுத்த போகிறோம். இந்த காலவடையிலே அவரை ஆராதிக்க போகிறோம். जीवन तंदीरुमै आराधिक वाळ வைத்தீருமை ஆராதிக்க தெரிந்து கொண்டீருமை ஆராதிக்க உமை எந்நாளும் ஆமாண்டவரே, உமை எந்நாளும் ஆராதிப்பே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர். வையென்றும் ஆராதிப்பேன், நீரே நிரந்தர. சொல்லுங்க சப்பா. ஆமாண்டவரே, பாத்திர, நீரே மகிமையுடையவர். உமை என்றும் உரபலதர சந்தலர கதரமா, உரபலதர சந்தலர கதரமா, உரபபதர சந்தலர கதரமா, ரிபலவரதர சே உரபபதர சந்தலோ, ரிபலவதர சே ரிமலவரதர சந்தலோ, riba baba badara se uramalada shandala rakatarama riba baba badara se urabala badara shandalo riba baba badara se. Hallelujah. Urabaladara se rimaladara shandalo riba baba badara se rimalabaradara shandalo rabaladara se riba baba badara se. Oh, hallelujah. We exalt the holy name of God. Nire Raja di Raja, Nire Katadi Kata.
ஹalleluya உரபலதர சந்தரோ ஹalleluya உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உரபபபதரசே ஹalleluya ஓ ரமனதரசே ஹalleluya ஹalleluya சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை அப்படியே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என்பதாக முழங்கால் படி எல்லாரும் முழங்கால் படிடுவோம். மற்றபடியே உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே இந்த 2024 ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறப்பா நீரே என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க நான் பார்க்கிறேன். இந்த உலகத்தில் வரப்போகிற எந்த காரியத்தை பார்க்கும் என்பதாக இந்த முதல் நேரத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை பார்ப்போம். God is in control. தேவனே எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவர். அவரை பார்த்து சொல்ல ஆண்டவரே நான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். என் வாழ்க்கையில், என் தொழிலிலே, என் வேலையிலே, என் குடும்பத்திலே, என் சகல காரியத்திலும் 2024 ஆண்டு நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீரப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் எல்லாரும் இயேசுவை பார்ப்போம். பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு இயேசுவை பார்த்து சொல்ல ஆண்டவரே நீங்க தான் ஆதியும் அந்தமும், இந்த வருஷத்தின் துவக்க நீங்க தான் ஆண்டவரே, இதை முடிக்க செய்ய போகிறவர் நீங்க தாங்கப்பா. அவர் தூங்குவாரானால் அது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் மாறும். அவரை பார்த்து சொல்ல ஆண்டவரே நீங்க தான் இந்த வருஷத்தின் ஆதி அந்தமும் நீங்க தான்ப்பா. நீங்க தான் என் வேலையில, என் குடும்பத்தில், என் படிப்பில், என் சகல காரியத்திலும் அப்பா. எல்லாரும் வா சொல்லுவோமா? ஆதியும் மந்தமும் ஆனவரே அல்பாவும் மேகாவும் ஆதியும் மந்தமும் ஆராதனை உமக்கு ஆராதனை ஏசப்பா ஆராதனை உமக்கு. அப்படியே வாழ்ந்து ஆராதிங்கப்பா. எல்லாரும் வாய்த்து ஆராதித்து கொண்டே இருக்கு. எல்லா நிமிஷத்துல இந்த நாளின், இந்த வருஷத்தின் முதல் நாளிலே எல்லாரும் வாய்த்து ஆராதித்து கொண்டிருப்போம். உரபலதர சந்தலபர கதரமா உரபலதர சந்தலரோ
riba baba badara sandaloro riba baba badara se ramaladara sandaloro riba baba badara sendaloro ura baladara sandaloro riba baba badara se ura maladara sandala badara sandaloro riba baba badara se rimala badara sandaloro raba shababa badara se oh rabala badara sandaloro riba baba badara se rimama badara sandaloro riba baba badara sandaloro hallelujah ura bala badara se rimama badara sandaloro ura bala badara sandaloro hallelujah devadi devane ura bala badara sandaloro hallelujah ura baba badara se hallelujah oh hallelujah ura baladara shandaloro se ura baladara shandaloro riba baba badara se rima mama dara shandaloro ri Erara maladara sero mase hallelujah Jesus what a wonder you are so gentle so pure and so kind you shine like the bright morning star Jesus what a wonder you are Yesuவே அதிசயமானவர் அன்புள்ளவர் தயையுள்ளவர் விடிவெள்ளியை போல் பிரகாசிப்பவர் இயேசுவே அதிசயமானவர் ஹalleluya urabaladara shandala rakatarama urabaladara sandaloro riba baba badara se rimala baradara shandala rakatarama urabaladara se ribala baradara shandaloro uri mama badara shandaloro hallelujah thank you Lord oh borobashe riba baba badara shandala rakatarama ura bala badara sandaluru hallelujah உமக்கு ஆராதனை ஆண்டவரே oh hallelujah ಎಲ್ಲವರಪ್ಪ ರಬರಬರದರ ಸಂದಲೂರು ರಿಬಬಬದರ ಶಾಂದಲೂರು ಉಮ್ಮೈ ಆರಾಧಿಪೆ ಉಮ್ಮೈ ಆರಾಧಿಪೆ உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை எல்லாரும் இயேசுவை பார்த்து சொல்லுவோம் இயேசப்பா பிரியும் வரை என்
சுவாசம் முடியும் உம்மையே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை தேவனுடைய வழியை விட்டு இடறிவிட்டோம். அக்கிரமங்கள் அநியாயங்கள் செய்து தேவனுடைய வழியை விட்டு எத்தனையோ முறை விலகினோம். நெறிந்த நாணலை புரியாத கர்த்தர், மங்கியரில் திரிய அணையாத தேவன் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் செய்யலை, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் சரி கட்டவில்லை. ஆண்டவரே, நீர் வைத்த அன்பு பெரியதப்பா. ஆகவே வாழ்நாள் எல்லாம் ஆராதிப்பேன். எல்லாரும் இயேசுவை பார்த்து சொல்லுவோமா? எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எல்லாரும் இயேசுவே, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை சொல்லுங்க, இயேசுவை கேட்கட்டும். ஆமாண்டவரே, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. அப்படியே மெதுவா கர்த்தரை ஆராய்ந்து கொண்டே இருப்போம், மெதுவா கர்த்தரை ஆராய்ந்து கொண்டே இருப்போம். தேவாவிய நமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார், அவருடைய பிரசன்னம் நமத்தில் வியாபித்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அவரவே முன்னேற்றவளா ஆராய்ந்து கொண்டே இருப்போம். அமைதியா இருக்க வாயிலை திறந்து ஆராய்ந்து கொண்டே இருப்போம். உரபரதர சந்தலதர செய் ரிபலபரதர சந்தலரோ ரிபபபபதர செய் ரிபலபரதர சந்தலரோ ரிபபபபதர செய் உரமலதர சந்தலரோ. ஹalleluya. உரபலதர சந்தலரோ ரிபபபபதர செய். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உரபலதர சந்தலரோ ரிபபபபதர செய். Hallelujah. Thank you Lord. உரபலபரதர சந்தலரோ. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உரபலபரதர சந்தலரோ ரிபலபதர சந்தலரோ உரமலதர சந்தலரோ ரிபலபதர சந்தலரோ உரபலபதர சந்தலரோ ரிபபபத சந்தலரோ உரபலபதரு பிலபரபதுரு 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 பில. ஹalleluya. ரிமலதர சந்தலரோ ரிபபபதர சந்தலரோ ரிகதரம சந்தலரோ. ஹalleluya. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம்
2024 வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவரே எனக்கு வேறொரு காரியம் இல்லப்பா, என்னை உண்மை காரியத்தில் களிமண்ணை போல அர்ப்பணிக்கிறப்பா. கொய்வனை போல காலவெளியிலே உம்முடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி எப்படியோ நான் வாழ்ந்துட்டேன், எப்படி எப்படியோ கடந்த காலத்தில் நான் இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் என்ன பயனுள்ள பாத்திரமாய், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய பாத்திரமாய் என்னை காலவெளியில் வணஞ்சிருக்கப்பா. வெறுமையான பாத்திரமாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று இந்த காலவெளியிலே நம்முடைய கொய்யவனுடைய கருத்தை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாடப்போகிறோம். தேவாவிய நமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாய், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நாட்களில் கர்த்தர் அணைந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறார். ஆண்டவரே, வேதத்துள்ள பாத்திரங்களைப் போல நாங்கள் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவரே, அதற்காக இந்த கால்வழியில் களிமண்ணை போல நம்முடைய கரத்தில், கொய்வனாய் நம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோமாப்பா என்று சொல்லி இந்த வருஷத்தின் ஆரம்ப வேளையிலே நம்ம அர்ப்பணித்து இயேசுவை நோக்கி பாடுவோமா. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே நோக்கி பார்த்திடுமே. எல்லாம் சொல்லாம ஏசப்பா. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் வணங்க செய்யுமே. எல்லாரும் இயேசுவை பார்த்து காட்போம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தொல்லாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் ஆமாண்டவரே, எங்களை அப்படியாய் வணைந்து கொள்ளுமாப்பா. எங்களை ஒவ்வொருவரும் சொல்லுங்க ஆண்டவரே. கொள்ளுமே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உரபபதர சந்தலர கதரமா. ஓ ஹல்லேலூயா. ரிபபபதர சந்தலரோ ரிபலபரதர சந்தலரோ. ஹல்லேலூயா. மாற்றிடும் ஆண்டவரே. உரபலபதர சந்தலரோ ரிபபபதர சந்தலரோ. ஹல்லேலூயா. ரிமலபதர சே ரிபலபரதர சந்தலரோ. ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளத்தில்
நல்ல நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவர் நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா உரபலதர சந்தலவதர சே ரிபபபதர சந்தலர கதரமா உரபலதர சந்தலுரோ ஹல்லேலூயா உரபபதர சே ஹல்லேலூயா உரமலதர சந்தலுரோ ஹல்லேலூயா என்ன கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மகிமைக்கு பாத்திரரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எல்லாம் சொல்லுங்க ஏசப்பா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே என் பலவீன நேரங்களில் சொல்லுங்க ஆண்டவரே என்னை தாங்கினாங்க ஆம் ஆண்டவரே இப்படி கிருபை தந்தீரப்பா பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் உயிருள்ள பாடிடுவேன் ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன் துதித்திடுவேன் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே
தேவாவியனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற நாம் தேவாவியனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற வேளையில் புதிதாய் வார்த்தையுடைய சாலமோனுடைய தலைவி முன்னால் வாங்க. அவளுக்கு ஜெபிப்பு கடந்த வெள்ளிக்கிழமை வாழ்க்கையில் காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், நமக்காக யுத்தங்கள் செய்வார், நமக்காக யுத்தங்கள் செய்வார். இன்னொரு எல்லாம் சேர்ந்து பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். நமக்காக அப்படின்னா எனக்காக சரிதானா? எனக்காக யாவையும் செய்வார். எனக்காக என்ன செய்வாரு? சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், ஒவ்வொரு நாளும் பாடுத்த எல்லாமே அந்த பாட்டை பாடிடலாம். ஒவ்வொரு நாளும் பாடுங்க. பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியம் செய்வார். இந்த 2024ஆம் ஆண்டு பெரிய தேவன் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யுத்தங்கள் செய்வார், எனக்காக யுத்தங்கள் செய்வார். இப்ப நீங்க மாத்திரம் பாடுங்க பார்ப்போம். நீங்க மாத்திரம் பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் சத்தமா செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யுத்தங்கள் செய்வார், எனக்காக யுத்தங்கள் செய்வார். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். எல்லா சத்தமா பெரிய காரியம் செய்திடுவார். இருக்கிறவங்க கொஞ்சம் உள்ள வர சொல்லிருங்க. வசனத்தை கேட்பதற்கு வெளியே உள்ள வரட்டும். 2ஆம் அதிகாரத்தில் முழுவதும் பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதில் அந்த ஒரே ஒரு வார்த்தை, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் எழுதப்படட்டும். இந்த வருஷத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் பெரியவர் அல்ல, எல்லா நாட்களிலும் அவர் பெரியவரே. ஹல்லேலூயா. நான் அந்த வார்த்தை குறித்து யோசித்த வேளையிலே இந்த நாளிலே உங்களோடு பேசும்படியாய் சில குறிப்புகளை மாத்திரம் நான் சுட்டி காட்டி சொன்னது போல குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக என் வார்த்தை நான் சுடிக்கும்படி விரும்புகிறேன். யாத்ராமதி புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த ஆண்டவரை குறித்து நான் பார்க்கும் பொழுது எத்திரோ சொன்ன ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறோம். யாத்ராமதி புத்தகம் 18ஆம் அதிகாரத்தினராய் உங்களுடைய கவனத்திருப்புங்கள். யாத்ராமதி புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் எத்திரோ அவன் மோசே இடத்துல சொன்ன ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறோம். வாசிங்க அப்போ 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். கர்த்தர் அடுத்த வசனம், எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். அப்போ ஆண்டவர் பெரியவர் என்பதை நான் சொல்லிட்டு எதில் பெரியவர் என்பதை குறித்து தான் சில வார்த்தை சொல்ல போகிறேன். எல்லா தேவர்களை பார்க்கிலும் தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். எல்லா தேவர்கள், எத்தனையோ நம்பர்லாம் சொல்கிறாங்க, அந்த நம்பர்லாம் எனக்கு தெரியாது. எத்தனை நம்பர் இருந்தாலும் சரி,
எல்லா தேவனை பார்க்கணும். எந்த பேர் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும். ஆனால் இந்த கால்வெளி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா தேவர்களை பார்க்கிலும் நாம் ஆராதிக்கிற நம் நடுவில் இருக்கிற இந்த தேவன் பரிசுத்தராக அவர் இருக்கிறார். 2 புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சாலமோனும் அதைத்தான் சொல்லுகிறார். வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாலமோனும் ஆண்டவரை குறித்து எல்லா தேவரை பார்க்கலும் பெரியவர் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோபை குறித்து மனோரம்பு சொன்னார், ஆப்ரேஷன் ஆகி வீட்டில் இருக்கும்போது பைபிளை படித்தேன், இப்போ பரிசம் பண்ணப்பட்ட அவர் பண்ணிடுவார். நீங்கள் யோபு தானியேல் ஆரம்பிச்சார். யோபு தேவனை குறித்து சொல்லும் பொழுது 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், எல்லா மனுஷரை பார்க்கிலும் தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். நாம் சந்திக்கிற எந்த மனிதனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய போஸ்டில் இருந்தாலும், எந்த அதிகாரத்தை உடையவராக இருந்தாலும், இந்த ஆண்டவர் இயேசு அவர் பெரியவர். இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் அதனுடைய நினைவில் வைத்துக் கொள்வோம். நம்முடைய சிந்தையிலே அதை நாம் இருத்தி கொள்வோம். சில மனுஷரை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். ஆனால் நமக்கு ஒன்று தெரியணும், என் ஆண்டவர் எல்லா மனுஷரை பார்க்கிலும் எப்படிப்பட்டவர்? பெரியவர். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். நல்லா கவனிங்க. எல்லா தேவனை பார்க்கிலும் பெரியவர், மனுஷரை பார்க்கிலும் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவன் பிசாசு, அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தை கிரியை செய்கிற பிசாசை காட்டிலும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பெரியவர். அது எப்பேற்பட்ட பிசாசாக இருந்தாலும் சரி. அந்த நாட்டில் கிராமங்கள் அதிகமாக கூட்டம் நடத்துவோம். ஏசு ஜீவிக்கிறார் மீட்டிங்னு சொல்லி பல கிராமங்களை கொண்டாடுது. அப்போ அந்த பிசாசு ஆண்டோடைய பாட்டை பாடணுன்னு இயேசுவின் நாமம்னு ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ இயேசுவின் நாமம்னு சொன்ன நான் யார் தெரியுமான்னு சொல்லும். என்னமோ பேரை சொல்லும். நீ எந்த பேரை சொல்லு, எல்லா பேருக்கும் இயேசுன்ற பேர் இருந்தால் நாமம் பெரியது, அவ்வளோதான். ஆண்டோடைய நாமம் அவ்வளோ பெரியவர். பிசாசை பார்க்கலும் பெரியவர், எல்லா மனுஷரை பார்க்கலும் பெரியவர், எல்லா தேவரை பார்க்கலும் பெரியவர். மத்தேயுவில் ஆண்டவர் சொல்லும் பொழுது தேவாலயத்திலும் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவாலயம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அவ்வளோ புண்ணியமாய் அதை பெருசாய் நினைத்தவர்கள். ஆண்டவர் சொன்னாரு, அப்பா தேவாலயத்திலும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பெரியவர். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர் என்று எழுதப்பட்ட வார்த்தை வாசிக்கிறோம். அதனால் விரிவாக நான் போகலை. இன்ட்ரோடக்ஷனுக்காக இந்த வார்த்தையை சொல்லுங்கள். ஏன் சாலமோனை பார்க்கணும் பெரியவர்கள்? அது ஒரு பெரிய காரியம். நான் சொல்ல போல எல்லாரை பார்க்கலும் நம் நடுவில் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். அவர் எவ்வளோ பெரிய தேவன், we cannot imagine. நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாது. சில வார்த்தையில் மாத்திரம் நான் சொல்ல ஒரு முறை. ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40:12. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை குறித்து இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தண்ணீரை எதனால் அளக்கிறாரா? கைப்பிடிகளால். எத்தனை சமுத்திரங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்தியாவை சுற்றிலும் உலகத்தில் தண்ணீர் தான் முக்கால்வாசி பகுதின்னு சொல்கிறார்கள். எல்லாம் கடல் தான். இந்த கடல் தண்ணியே போறா ஆண்டவர் எப்படி அளக்கிறாரா? அப்படி. அப்போ அவர் கை எவ்வளோ பெரிய கையாக இருக்குன்னு கற்பனை செஞ்சுப்பாங்க. அவ்வளோ பெரிய கை. அது மாத்திரம் இல்லை, வானங்களை எப்படி பிரமாணிக்கிறாரா? ஜான். இப்போ இந்த புல் ஃபீட் அளக்க சொன்னால் 1 ஜான் 2 ஜான் 3 ஜான் அவ்வளோதான், அளந்துடலாம். லேண்டை அளக்க சொல்கிறதுக்கு போய் ஒருத்தர் அளவை கூட்டு வந்து அவர் ஜானில் இருந்தாலும் என்னைக்கு அளந்து முடிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இல்லை,
ஆனால் ஆண்டவர் இந்த வானம் முழுவதையும் ஜானளவாய் பராமரிக்கிறார். ஆனால் எவ்வளோ பெரியவர் என்பதை நம்ம கொஞ்சம் கற்பனை செய்ய வேண்டும். யோசுவா அவருடைய கை எவ்வளோ பெரியதாக இருக்கும். அடுத்தவர் சொல்றாரு, பூமியின் மண்ணை எல்லாம் எதில் அளக்கிறாரா? இந்த காலத்து பிள்ளைகள்லாம் மரக்கால்னா என்னன்னு தெரியாது, படினானே என்ன தெரியாது. அப்படிதானே எல்லாம் தராசா மாறிடுச்சு. மரக்கால் அந்த நாட்டில் அளக்கிறது பூரா விவசாயிகள் வீட்டில் மரக்கால் தான் இருக்கு. ஒரு மரக்கால் 2 மரக்கால். அந்த நாட்டில் எங்கள் அம்மா எங்களை போட்டில் கடல் எடுக்க கூட்டு போவாங்க. கடல் எடுத்துகிட்டு வந்தோம்னா எத்தனையோ மரக்கால் எடுத்தால் நமக்கு ஒரு மரக்கால் கொடுப்பான். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு எல்லா மண்ணையும் எதில் அளக்கிறாராம்? நான் நினச்சி பார்த்தேன், ஆண்டவர் உள்ள ஒரு குழு குழுக்கணுன்னே எங்கள் பூமியை சொந்த நினைக்கிறேன். அங்கே தான் பூமியை சொன்னாங்க. அவள் எவ்வளவு அவருடைய கரம் பெரியது என்பதை பாருங்க. அடுத்து சொல்லப்படுகிறது, பர்வதங்களை எதனால் அளக்கிறாரா? தராசு, துலாக்களான தராசு. பர்வதங்களை எதில் அளக்கிறாரு? தராசு. இப்போ தராசே இல்லை. ஏன்னா 5 கிலோ கூட என்ன செய்ய முடியாது, பிடிச்சி நிற்க முடியாது. மக்களுக்கு இப்போ பலன்லாம் போயிடுச்சு. அந்த நாட்டில் 10 கிலோனாலும் இப்படி தூக்கி நிறுத்துவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாதனால தான் எதில் வந்துருச்சு, இப்போ வெய்மன்ஸ் அதில் போட்டு இருக்கிறது. என்ன ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மலைகளையும் அப்படியே தராசு நினைச்சாரா? அப்போ எவ்வளவு பெரியவர் என்பதை கொஞ்சம் கற்பனை செய்துப்பார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவராக இருக்கிறார் என்பதை குறித்து அதிகமாய் சொல்லப்படுகிறது. இன்னும் பல காரியம், அவர் வானத்தை விரிக்கிற காரியம்லாம் சொல்லப்படுகிறது. ஆதியாமத்தில் படிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், ஜீவ ஜந்துக்களை உண்டாக்கினார். அதில் கடலில் ஆண்டவர் ஏன் திமிங்கலத்தை உண்டாக்கினார்னா அவர்களுக்கு விளையாடுபடி உண்டாக்கினாராம். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். பைபிளை வாசிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வாசிக்கிறேன். சில வார்த்தைகள்லாம் ரொம்ப ருசியாக திமிங்கலை உண்டாக்கும்படி. இந்த திமிங்கலத்தை பற்றி நான் பைபிளில் பார்த்தேன். ஒரு பைபிள் ஸ்காலர் அவர் ஆராய்ச்சி பண்ணி எழுதி வைத்ததை பார்த்து, சாதாரணமாக ஒரு பெரிய திமிங்கலத்துடைய நீளம் 100 அடி நீளம். எத்தனை அடி நீளம் இருக்குமா? வாயை திறந்துச்சுன்னா 8 அடி. ஒரு ஆள் சாதாரண உள்ளே போயிட்டு என்ன செய்யலாமா? அவ்வளோ பெரிய திமிங்கலத்தை எத்தனை திமிங்கலத்தை ஆண்டு உண்டாக்கி வச்சுக்கணும். அன்றைக்கி அருமையான தம்பி விண்ணுடைய பற்றி சொன்னார். அவ்வளோ பெரிய காரியத்தை இன்றைக்கி மனுஷன் கணக்கிட முடியலை. ஆனால் அதெல்லாம் உண்டாக்கினவர் யார்? நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவன் தான் எங்கே இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த காலவெளியிலே அவர் எதெல்லாம் பெரியவர் என்பதை மாத்திரம் நான் வேகமாக சில வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ரொம்ப நேரத்தை எடுக்க விரும்பலை, நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எதிலெல்லாம் தேவன் எப்படியெல்லாம் பெரியவராக இருக்கிறார், என்னென்ன காரியங்களில் அவர் பெரியவராக இருக்கிறார் என்பதை வேத வசனம் சொல்லப்பட்ட காரியத்தை சொல்லி நம்ம ஜெயிக்க போகிறோம். ஏன்னா இந்த காலவெளி மைண்ட் 2024ஆம் ஆண்டு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய காரியம், என் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா நாளும் பெரியவராக இருக்கிறார். பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், நெருக்க வரலாம், தேவைகள் வரலாம், எல்லாவற்றையும் பார்க்கலாம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். எந்த காரியம் எல்லாத்தையும் எழுதுங்க, லிஸ்ட் எழுதுங்க. ஆனால் மேலே எழுதுங்க, இது எல்லாத்தையும் காட்டிலும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். எந்த வியாதியாக இருக்கலாம், மனிதரால் கூடாது என்று சொன்ன காரியமாக இருக்கலாம், ஆனால் நம் நடுவில் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். வேதத்தில் வாசித்தீங்கன்னு சொன்னால் 138ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்னால் 21 வாசிக்கும். 21ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும். அப்போ 21:5 138:5. அவருடைய மகிமை பெரிதாக இருக்கிறது. இனி 21ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், கர்த்தரின் மகிமை எப்படி இருக்கா? பெரிதாக இருக்கிறது. அவர் பெரிய தேவன். எதில் பெரியவர்? மகிமையிலே பெரியவர். மகிமை, அந்த மகிமைக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது. அதுதான் ஆபிரகாமை தேவன் சந்திக்கும் பொழுது சந்தித்த விதத்தை குறித்து அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் தான் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட பகுதி. ஆனால் முதலாவது ஆபிரகாமை தேவன் சந்தித்த காரியம் அப்போஸ்தலர்ல ஆண்டவர் ஸ்தேவான் மூலமாக எழுதியிருக்கிறார். அவனுடைய தேராகு, அவனுடைய தகப்பனாகிய தேராகு விக்கிரக ஆராதனைக்காரன். சரித்திராசிரியர் சொல்கிறார்கள், விக்கிரகத்தை அவன் உற்பத்தி செய்து வியாபாரம் பண்ணினவன். அதே வீடுகளில் இருந்து வளர்ந்தவன் தான் இந்த ஆபிரகாம்.
ஆண்டவர் எப்படி அவனுக்கு தரிசனமானாராம்? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசித்தீங்கன்னா மகிமையின் தேவன் என்று எழுதப்படுகிறது. எந்த தேவன் எழுதப்படுகிறது? சத்தமா சொல்லுங்க அப்போ. ஏன் மகிமையின் தேவனாய் தரிசனமானார்? அவனுக்கு எல்லா தேவனை பற்றி தெரியும், விக்கிரகங்கள் ஃபுல்லாக இருக்கு, எல்லாம் தெரியும். ஆகவே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர்களை போல் அல்ல, அவருடைய மகிமை பெரிதாக இருந்தனால மகிமையின் தேவனாய் தரிசனமானார். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலும் அந்த மகிமையினால் தான் கர்த்தர் சபையை நிரப்பும்படி விரும்புகிறார். அந்த மகிமையினால் நிரப்ப வரப்போகிற நாட்களில் பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு நான் விவரமாய் அந்த புத்தகத்தை நான் எடுக்க வேண்டிய அவசியம் நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். ஆசரிப்பு கூடாரத்தை எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு யாத்திராமத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய மகிமை வாசஸ்தலத்தை என்ன செய்தாங்க? நிரப்பிற்று. மோசே உள்ள போக முடியல, மோசே உள்ள போக முடியல. அவன் தான் உண்டாக்கினவன், அவன் தான் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்தவன். அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை அபரிதமாக இறங்கிட்டு வாசிக்கிறோம். பெரிய மகிமை, தேவனுடைய மகிமை பெரியது. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய மகிமை அங்கே இறங்கினதுனாலே ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாமல் போயிடுச்சான், அவனால் ஊழியம் செய்ய முடியல. இந்த கடைசி நாட்டில் கர்த்தர் அவருடைய மகிமை அனுப்ப போறாரு. அவருடைய மகிமை மிகப்பெரிய மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23 வசனம் திருப்புங்க. நான் வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு அப்படி நான் போகிறேன், வாசிங்க. உமது உண்மை பெரியது. ஆண்டவருடைய உண்மை எப்படிப்பட்டது? பெரியது. சாதாரண உண்மை அல்ல, அவர் உண்மை உள்ள கர்த்தர். ஆனால் அவருடைய உண்மை எப்படிப்பட்டதா இருக்கலாம்? பெரியதா இருக்கிறதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்னால் ஒரு பாயிண்ட் கூட இல்லாம கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாம, மாற்றம் இல்லாமல் அதை நடத்துவார் அவர். அப்படி உண்மை பெரியது. தேவனுடைய பரிசுத்தவான்கள் அப்படி உண்மையை பற்றி கொண்டிருந்தார்கள், அப்படி உண்மையை நம்பியிருந்தாங்க. 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. அப்படி உண்மை பெரிய உண்மையா இருக்கிறதுனால அது எப்படி இருக்கா? தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ஏன் பெரிய உண்மை இன்னைக்கு வந்து நாளை போறது இல்லை, தலைமுறை தலைமுறையா இருக்கும். அந்த உண்மை ஒரு காரியம் சொல்லிட்டாருன்னா அதை செய்யாம அவர் போகிறதே இல்லை. அல்லேலூயா. அதான் சொல்றாரு நாமத்தில், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஒருவேளை அவர் சொன்ன காரியத்தை நம்ம மறந்திருக்கலாம், ஆனால் அவர் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? மறக்கவே மாட்டார். ஒரு நாள் வரும்பொழுது அதை கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வாருங்க? செய்வார். உண்மை பெரியது. ஸோ அந்த காலையில் அதை மாத்திரம் பற்றி எந்த காரியத்தில் பெரியது என்பதை மாத்திரம் ஆண்டவரை குறித்த ஒரு பிக்சர் நமக்கு உண்டாகட்டும். அவரை குறித்த ஒரு சித்திரம் நமக்குள்ள எழுதப்படும். பெரியவர்னா என்ன? பெரியவர் மகிமையிலே பெரியவர், உண்மையிலே பெரியவர். அது மாத்திரமல்ல, வாசிங்க 86ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பெரியது, பெரிய கிருபை. 117ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அவர் நம்மேல் வைத்த கிருபை எப்படிப்பட்டதா இருக்கிறதா? பெரிய கிருபை. அந்த கிருபையினால்தான் நம்ம நினைக்கிறோம். புலம்பல தான் சொல்றாரு, நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபையே. கிருபையிலே அவருடைய கிருபை பெரியது, சாதாரண கிருபை. தேவன் பெரிய தேவன் என்றால் அவருடைய கிருபை அளவில்லாமல் தருகிறது. தகுதி இல்லாத தகுதியை பார்க்கிறது இல்லை, அவர் கிருபையை தருகிறார். 2024ஆம் வருஷம் அந்த பெரிய கிருபையை தேவன் நமக்கு அவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. தருவார் பெரிய தேவன். கிருபை பெரியது. நீ எண்ணாமதி புத்தகம் பல வசனங்களில் இந்த வார்த்தையில் இருக்கிறது, நீ வாசிக்க வேண்டும். எல்லா வருஷமே அவருடைய கிருபை பெரிய கிருபை. ஒரு பெரியவர், கிருபையிலே மிகப்பெரியவராக இருக்கிறார். 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிக்க. நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை
எவ்வளவு பெரியது! ஆண்டவருடைய நன்மை பெரியது. நன்மை செய்கிறவரே பெரியவராக இருக்கிறார். முடியாதுன்னு சொல்வதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த வேளையிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6 வாசிக்கிறோம். நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. 2024 வருஷத்தில் தேவனுடைய பிள்ளையே அவர் பெரியவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நன்மை செய்வதிலே பெரியவர். நாம் அனுபவிப்பதற்கு எல்லா நன்மைகளையும் அவர் தாராளமாய் தருவார். நம்ம கஷ்டப்படணும், வேதனைப்படணும், அழுகையோடு இருக்கணும் அவர் விரும்புறதில்லை. சில நேரம் அந்த பாதையில் வழியாய் நம்ம கடந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். ஆனால் என்றென்றைக்கு அவர் அப்படி செய்கிறதில்ல. அருமையானவர்களே, அவர் மனதார சிறுமைப்படுத்தவே மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம டெஸ்ட் பண்ணுக்கு அனுப்பலாம். அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறோம்னு யோசிக்கலாம். அந்த 2024 வருஷத்தில் எந்தெந்த நன்மைகளை எதிர்பார்க்கிறீர்கள்? அந்த பெரிய தேவன் அந்த பெரிய நன்மையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார், நிச்சயமாய் செய்வார். நாம் அனுபவிப்பதற்காக அவர் நன்மை செய்வதிலே பெரிய தேவன். இன்னும் 2 வார்த்தை வாசிங்க. 111 சங்கீதம் 2 வசனம் வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய செய்கைகள் எப்படிப்பட்டவைகள்? பெரியவைகள். ஆண்டுடைய செய்கைகள் பெரியவைகள். ஆண்டடியா செய்கிறதில்ல அவர். அதுதான் 136 சங்கீதத்தில் நினைக்கிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்ன செய்யுங்க? அவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய யாருமே வேண்டியதில்லை. இப்போ நான் டேபிளை தூக்கினா எனக்கு ஒரு ஆள் நோடு ஹெல்ப் வேணும். இன்னொருத்தரை கூப்பிட்டு வாங்க பிரதர் பிடிங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர். அவருடைய செய்கள் பெரிது. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். எதுக்காக அவருடைய செய்கள் பெரிய செயலாய் காணப்பட்டது? நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவையை சந்திப்பதற்காகவே பழைய ஏற்பாட்டில் பல காரியம் இருந்தது. பல காரியத்தை கர்த்தர் செய்தார். கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தது, வானத்தில் மண்ணாக கொடுத்தது. இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்சிமம் பல காரியங்கள் நம்முடைய அன்றாட தேவையை சந்திப்பதற்கு அவருடைய செய்கள் பெரியவையாக இருக்கிறது. அதை செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த செய்களை கர்த்தர் நிச்சயமான செய்வாருங்க, செய்வார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு செய்தார் செய்கள். இன்றைக்கும் அவருடைய செய்கள் மாறவில்லை. இன்றைக்கும் அவர் செய்வார். எரேமியா புத்தகம் 10 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர். உம்முடைய நாமம் எதுல பெரியதா? வல்லமையில் பெரியது. ஆண்டவருடைய நாமம். அதனால யோவான் 14:14 சொன்னாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? செய்வேன். எதை கேட்டாலும் ஆண்டவருடைய நாமம். அந்த நாமத்தை பயன்படுத்தும் பொழுது பெரிய காரியங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். அந்த நாமத்தில் வல்லமைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வல்லமை இன்னும் நமக்கு குறைஞ்சு போகலை, மாறவில்லை. இன்னும் அந்த வல்லமை செயல்படுகிறதாக காணப்படுகிறது. அந்த நாமத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர்கள் 3 அதிகாரத்தில் பார்க்கிறோம். பேதுரும் யோவானும் தேவாலயத்து போகிறார்கள். சப்பானியா இருக்கிற மனுஷன் இருக்கிறான். ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கிறான். நோக்கி பாரு சொல்லி பார்க்கிறான், ஏதாவது கிடைக்கும்னு. அவங்க சொன்ன காரியம் வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் என்ன செய்யல இல்லை. ஆனா இயேசுவின் நாமத்தினாலே என்ன செய்ய? எழுந்து நட சொன்னை பிடிச்செடுத்தாங்க. உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. நான் குதித்தெழுந்து நடந்தான். இயேசுவின் நாமம் இன்னைக்கும் அந்த நாமத்தின் வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எல்லாரும் பயன்படுத்தலாம். அவங்களுக்கு ஒவ்வொருவரும் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். இயேசுவின் நாமத்தினால அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாக நானும் நீங்களும் அவருடைய நாமத்தை பயன்படுத்தும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிற அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் பெரியார் நாமம். அந்த நாமத்தை பற்றிக்கொள்வோம். கடைசியாய் எரேமியா புத்தகம் 32 அதிகாரம்
19 வசனத்தை வாசிங்க. யோசனைகள் பெரியவர். 2024 வருஷத்தில் உங்களுக்கு எதுக்கு ஆலோசனை வேணும், எந்த காரியத்தில் அட்வைஸ் தேவையாக இருக்கிறது? இந்த பெரிய தேவன் அவர் யோசனையில் எப்படிப்பட்டவர்? பெரியவர். ஆலோசனையில் பெரிய கர்த்தர். அவருடைய சமூகத்தில் போய் நாம் நின்று விசாரிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுவார். அவர் பெரியவர், சர்வஞானி, முக்காலத்தை அறிந்தவர். இது அறிந்தனால்தான் தாவீதுடைய ஜீவியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலேயும் யாருடைய ஆலோசனையை கேட்டால்? தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை. எல்லா காரியத்திலும் அவன் யுத்தம் செய்ய போனாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி. இப்படி வாழ்க்கையின் சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே இந்த பின் தண்டை தொடரலாமா? போதாமாப்பா, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொன்னா போறேன், இல்லைன்னா வேண்டாம். ஒவ்வொரு காரியத்திலும் பாருங்க, சவுலும் யோனத்தானும் மரித்து விட்டார்கள். இஸ்ரவேலில் ராஜா இல்லை, சிங்காசனம் சும்மா இருக்கு. சாமுவேல் மூலமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவீதுதான். கோலியாத்தை கொன்று பெரிய வெற்றியை கொண்டு வந்தவன். இஸ்ரவேல் எல்லாருக்கும் தெரியும். இப்போ சிங்காசனம் எல்லாம் ஃப்ரீயா இருக்கு. தன்னை கொல்லும்படியாய் வழிபட்ட சவுலும் இறந்து போனான். பட்டத்துக்கு வர வேண்டிய யோனத்தானும் இல்லை. தாவீது நேரா போய் சிங்காசனத்தை உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா போல. 2 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாம் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் குடியிருக்கலாமாப்பா? நீங்க ஆலோசனை சொல்லுங்க. நீங்க சொன்னா போறேன். உங்க ஆலோசனை என்ன சொல்றீங்க? அந்த ஆலோசனை கீழ்ப்படுகிறேன். ஆண்டவர் போன்னு சொன்னார். ஒவ்வொரு காரியத்திலும் அவன் தேவனுடைய ஆலோசனையை அவன் கீழ்ப்படிந்து அவன் நடந்தான். அதனால அவன் சொன்ன வார்த்தையை வாசிப்போமானா 139ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவனே, உமது ஆலோசனைகள் பார்த்தீங்களா என்ன சொல்ற? எனக்கு எத்தனை அருமையானவைகள், எத்தனை அருமையானவைகள். அவைகள் என்ன போனால் மணலை பார்க்கலும் என்னவா அதிகமா. அப்ப எவ்வளவு ஆலோசனை கேட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. மணலை பார்க்கலாம் அதிகம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்தில் போகிறான். இந்த 2024ஆம் ஆண்டு நம்முடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர், ஆலோசனையில் பெரிய கர்த்தர். ஹல்லேலூயா. உங்க தனிப்பட்ட காரியமா, குடும்ப காரியமா, வேலை காரியமா, படிப்பா, எந்த காரியமானாலும் டேக் டைம் வித் காட். ஆண்டவரோடு நீங்கள் போய் நேரம், ஆண்டவரே என்ன சொல்கிறீங்கப்பா, இந்த காரியத்தில் உங்கள் ஆலோசனை என்ன, நீ கேளுங்க. ஆண்டவர் பெரிய ஆலோசனைக்காரர். நிச்சயமாய் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நம்முடைய ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். வேற எங்கே இல்லை, நம்முடைய நடுவிலே அவர் பெரியவராயிருக்கிறார், பெரியவராயிருக்கிறார். ஐத்தான் ஏசாயா 12:4 எழுதப்படுகிறது. நான் 1 யோவான் 4:4 உனக்குள் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நடுவில் இருக்கிறது மாத்திரமல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு. இந்த சிந்தையோடு இந்த 2024ஆம் ஆண்டுக்குள்ளே நான் பிரவேசிப்போம். என் ஆண்டவர் பெரியவர். நான் சந்திக்க போகிற எந்த காரியமானாலும், எந்த நாமமானாலும், எந்த செய்தியானாலும் என் இயேசு எல்லாவற்றிலும் பெரியவர் என்கிற எண்ணத்தோடு போவோமானால் தடைகளை உடைக்கிறவர் நமக்கா எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கி ஆசீர்வாதமான நாட்களை கத்த தருவார். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், தேவைகள் வரலாம், எல்லாம் வரலாம். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பெரியவராயிருக்கிறார், பெரியவராயிருக்கிறார், பெரியவராயிருக்கிறார். இந்த ஒரு எண்ணம் தான் தாவீதுடைய வாழ்க்கையில் அவருடைய ஆலோசனை எவ்வளவு அருமையான ஆண்டவரே. ஏன்னா எல்லாத்துலேயும் சக்சஸ். ஆலோசனை கேட்ட இடங்களெல்லாம் வெற்றி அடைந்ததை பார்க்கிறோம். இந்த 2024 வருஷத்தில் நமக்கு ஆலோசனை தேவைப்படும். பல காரியத்தில் நமக்கு ஆலோசனை தேவை. அங்கேயும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பெரியவரோடு நான் பார்ப்போம். ஆகவே அவருடைய மகிமை பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவர் உண்மை பெரியது, அவருடைய செய்கைகள் பெரியது, அவர் நாமம் பெரியது, அவர் ஆலோசனைகள் பெரியவர். ஹல்லேலூயா.